கனடாவின் ஒட்டாவாவைச் சேர்ந்த பால் மெக்மில்லன் என்பவர் டொரண்டோ நகருக்கு செல்லும் தனது மகள்களுக்காக ஏர்பின் இணையதளத்தில் தங்குமிடம் தேடியுள்ளார். அப்போது மிக அழகான விளக்குகள், தாவரங்கள் மற்றும் நவீன குளியல் அறையுடன் கூடிய ஒரு சொகுசு அறை வெறும் $616 கிடைப்பதைக் கண்டு அதனை பதிவு செய்துள்ளனர். ஆனால் அவரது மகள் அந்த இடத்திற்கு நேரில் சென்றபோதுதான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இணையத்தில் காட்டப்பட்ட சொகுசான படுக்கையோ அல்லது ஆடம்பரமான குளியல் அறையோ அங்கு இருக்கவில்லை. உண்மையில் அந்த அறையின் விளம்பரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட படங்கள் அனைத்தும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலியான படங்கள் என்பது பின்னர் தெரிய வந்தது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இந்த விவகாரத்தை ஊடகங்களுக்கு கொண்டு சென்றதை அடுத்து ஏர்பின் நிறுவனம் தங்களது தவறை ஒப்புக்கொண்டு முழு பணத்தையும் திருப்பி வழங்கியுள்ளதுடன் அந்த போலி பதிவையும் நீக்கியுள்ளது. தற்போது AI தொழில்நுட்பம் மிகவும் மலிவாகவும் எளிதாகவும் கிடைப்பதால் மோசடி செய்பவர்கள் மிக இலகுவாக போலி படங்களை உருவாக்கி வாடிக்கையாளர்களை ஏமாற்றுகின்றனர் என டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் சியோன் குகா எச்சரித்துள்ளார். இணையத்தில் தங்குமிடங்களை பதிவு செய்யும் போது ஏமாறாமல் இருக்க நிபுணர்கள் சில ஆலோசனைகளை வழங்குகின்றனர். படங்களில் உள்ள நிழல்கள் மற்றும் ஒளியமைப்பு இயற்கைக்கு மாறாக மிக துல்லியமாக இருந்தால் அது AI படமாக இருக்கலாம். அவற்றின் உரிமையாளர் பெயருக்கு பதிலாக வார்ம் டவுன்டவுன் ஷூட் என்ற பொதுவான பெயர்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த பதிவிற்கு முந்தைய வாடிக்கையாளர்கள் வழங்கிய கருத்துக்களை முழுமையாக வாசித்து பாருங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.